பிரியமான சகோதர சகோதரிகளே, பேசாலை கிராமம், பேசாலை பங்கு இரண்டையும் எவருமே பிரிக்க முடியாது. இரண்டும் ஒன்றாக பயணிக்கின்ற பக்குவத்தை பெற்றிருக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே அனைத்தும் கடவுளமிருந்து வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன என்றும், கடவுளின் அருட்செல்வம் எத்துணை மிகுதியானது என்றும், அச்செல்வம் எவ்வகையானது என்பதையும் இரண்டாவது வாசகத்தை வாசிக்கிறோம். பேசாலை இலங்கையிலேயே இருக்கின்ற இடத்திலே வளம் மிக்க, ஆசீர்வாதம் மிக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்டவருடைய விசேஷ அருளை பெற்ற இடங்களில் ஒன்று. கடல் வளம், நில வளம், நீர் வளம், மக்கள் வளம் என்று வளங்கள் பேசாலையை அகலக்கால் பதித்து செல்கிறது. ஆனால் இப்பேசாலையின் வளங்களை, பேசாலையின் வளத்தை, பேசாலையின் பண்பை, பேசாலையின் கலாச்சாரத்தை, பேசாலையின் பண்பாடுகளை, பேசாலையின் விழுமியங்களை, பேசாலையின் விசுவாசத்தை திட்டமிட்டும் திட்டமிடாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அழித்துக் கொண்டிருக்கின்ற, அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்றாவது மிலேனிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காத்தாடியாக இருக்கலாம், கனிய வளம் மண் வளத்தை அபகரிப்பதாக இருக்கலாம், எங்களுடைய மீன் வளங்களை அபகரிப்பதாக இருக்கலாம், எங்களுடைய கடலின் இயற்கை குணங்களை, கடலுக்குள்ளே இருக்கின்ற பல்வேறு விதமான வளங்களை அழிப்பதாக இருக்கலாம், இந்தியாவிலிருந்து வருவதாக இருக்கலாம், இலங்கையிலிருந்து வருவதாக இருக்கலாம், பேசாலையிலிருந்து வருவதாக இருக்கலாம். அவை அனைத்தும் மேற்சொல்ல விடயங்களை அணுவாக அழித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலிருந்து வருவது போவதாக இருக்கலாம், பேசாலையிலிருந்து போவதாக இருக்கலாம், வேறு காரியங்களாக இருக்கலாம். பேசாலை என்றால் டிராக்டராகவே மீன் தரும், படையாகவே மீன்கள் தரும். ஆனால் பேசாலை ஒன்றொன்றாக தருகிறது. அதனாலதான் டிராக்டராக இருந்தது இப்ப சின்ன பெட்டியாக இருக்கிறார். இவ்வாறான சூழலில் இப்பேசாலை பங்குக்கும், பேசாலை விசுவாசத்துக்கும், பேசாலை பண்பாட்டுக்கும், பேசாலை மதத்துக்கும் எதிராக இவ்வாறான விடயங்களை அரசாங்கம் செய்கிறது, அந்நிய நாடுகள் செய்கிறது, நமக்குள்ளே செய்கிறார்கள் என்றெல்லாம் இருக்கிற போது அவற்றிற்கு எதிராக நின்று போராடுகின்ற சக்தியை இழந்திருக்கின்றோம். நமக்கு எதிராக வருகின்ற இவ்வாறான எதிர்வீச்சுக்களை நாங்கள் அடையாக நின்று, தேடாக நின்று, ஆண்டுடைய தேடாக நின்று சந்திக்க சக்தி இல்லாமல் இருக்கின்றோம் என்பது உண்மை. இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னர் 730 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்துவுக்கு 730 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெருசலேமிலே நடந்த விடயத்தை
வாசகத்தில் வளம் நிறைந்த நாடு எப்படி வீழ்ந்தது, அதில் ஆண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். ரோமா புரியும் படை கட்டமைப்பு எப்படி இருந்தது என்றால், ரோம ராஜ்யத்தை தாக்குவதற்கு, அழிப்பதற்கு, அங்கே பல விடயங்களை காப்பாற்றுவதற்கு அந்நிய சக்திகள், அந்நிய படைகள் முற்றுகையிட்டன. ஆனால் ரோமை படை மிகவும் விழிப்பாக, கவனமாக, கண்ணியமாக இருந்ததனால், பலமாக இருந்ததனால் நீண்ட ஆண்டுகளாக எவருமே படையெடுத்த போதிலும் வெற்றி கொள்ளவில்லை என்பது வரலாறு. பின்னர் ஏன் விழுந்தது என்று வரலாறு. எப்போதெல்லாம் ரோமை படையினரும், ரோமை தளபதிகளும், ரோமை மக்களும் அந்நிய சக்தியில் இருந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மிகவும் கவனமாக இருந்தார்களோ, அப்போதெல்லாம் அவர்களை எவருமே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த ரோமை கட்டமைப்பைத்தான் மரியாதை சேனைகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த ரோமை கட்டமைப்பிலே ஆயுதங்கள் இருந்தன, ஆட்களங்கள் இருந்தன, தளபதிகள் இருந்தார்கள், எதிரிகளும் இருந்தார்கள். அந்த கட்டமைப்பைத்தான் மரியாதை சேனை கொண்டிருக்கிறது. மரியாதை சேனையினுடைய ஆயுதம் திரிசவமான, மரியாதை சேனையின் தளபதி அன்னை மரியா. எவ்வாறு ரோமை அரசுக்கு எதிரிகள் இருந்தாலோ அதுபோல ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிற அத்தனையும் எதிரி, ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிற அத்தனை பேரும் எதிரிகள். கிறிஸ்தவ வாழ்வுக்கு, கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அல்லதையுடைய சூழ்ச்சி செயல்பாடுகளும் எதிரிகளாக இந்த கட்டமைப்பு இருக்கிறது என்று நாங்கள் காணலாம். ரோமை படையின் கட்டமைப்பிலே படை வீரர்களும் தளபதிகளும் பிரமாணிக்கமாக இருந்தார்கள், வீரபுரந்தவர்களாக இருந்தார்கள், கீழ்ப்படிவுள்ளவர்களாக இருந்தார்கள், கட்டுக்கோப்புள்ளவர்களாக இருந்தார்கள், விடாமுயற்சியுள்ளவர்களாக இருந்தார்கள், வெற்றி பெற வேண்டும் என்ற வாஞ்சியும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவுள்ளவர்களாக இருந்தார்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட விடயத்தை அவர்கள் செய்து முடிக்கின்ற அந்த வீர திறன்களவர்களாக இருந்தார்கள். பனியோ மழையோ இரவோ பகலோ எதுவாக இருந்தாலும் நாட்டை காக்க தயாராக இருந்தார்கள். ஒரு பங்கிலே அழகுக்கு எதிராக காவல் காக்கின்ற பொறுப்பை அன்னை மரியாதை சேனைகளுக்கு அளித்திருக்கிறார். மரியாதை சேனைகளுக்கு அளித்திருக்கிறார். எவ்வாறு ரோம படையினருக்கு ஆயுதம் இருந்ததோ அதுபோல் அன்னை மரியாதை நமக்கு தந்திருக்கின்ற ஆயுதம் திரிசவமாலை. எங்களுடைய சேனையின் கையில் சொல்லுகிறது மரியாதை மனப்பான்மையே சேனை மனப்பான்மை. மரியாதை மனப்பான்மையே சேனை மனப்பான்மை. மரியாதையுடைய மனப்பான்மையை வார்த்தைகளால் படித்துவிட முடியாது, இவ்வளவுதான் சொல்லிவிட முடியாது. மிகவும் அருமையான வாழ்வு வாழ்ந்தார் அன்னிலையார். இருப்பினும் அன்னிலையாருடைய மனப்பான்மை பண்புமாக தாழ்ச்சி, குறைக்கப்படாத கீழ்ப்படி, இனிமை, கனிமை, இடைவிடாத சபம், ஒருத்தல், கனி
என்று அன்னையுடைய பண்புகள் இருந்து சென்றிருக்கின்றன. இந்த பண்புகளை மரியாதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் முக்கியமாக இன்றைய நட்சத்திர வாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகியோர் ஜேசு நாயகரை பார்த்து வழி நடத்தும் என்று சொல்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது வாசிக்கிறது போனால் என் மந்தையை மே என்று படிக்கிறார். மரியாதை செய்ய இருக்கின்ற மிகவும் முக்கியமான விடயம் என்னுடைய பங்கை எங்களுடைய கியூரியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். அரணியின் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மாவையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது மரியாதை செய்ய கடமையாக எந்த ஒரு பங்கை மரியாதை சேனைக்குரிய பண்புகளோடு சேனைக்குரிய ஊழியர்களோடு சேனைக்குரிய மனப்பான்மையோடு அன்னைமரியாதை வழிநடத்தலோடு அன்னைமரியாதை பண்புகளோடு அன்னைமரியாதை மனநிலையோடு செயல்படுகிறார்களோ அந்த பங்கை, அந்த ஊரை, அந்த வளத்தை, அந்த கலாச்சாரத்தை, அந்த விசுவாசத்தை எவராலுமே தடுக்க முடியாது. வல்லரசாக கூட இருக்கலாம், தடுக்க முடியாது. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறபடி அதிகாரத்தை தருகிறார். மரியாதை செய்து தருகிற அதிகாரம் ஒரு ஆன்மாவுடன் சென்று பேசுவது. ஆன்மாவுடன் அதிகாரம் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி வீடு வீடாக சென்று ஊழியம் செய்கிறார். யாரும் திருப்பணிக்கு வரவில்லை, எந்த குடும்பத்தில் செவமாலை செலுத்தவில்லை, யாருக்கு நோய் இருக்கின்றது, யாருக்கு தனிமை இருக்கின்றது, யாருக்கு பிரச்சனை இருக்கின்றது, யாருக்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டு கொண்டு அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பதுதான் சேவையை ஊழியமும் பண்பும் வாழ்வாக அங்கு சொல்வார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சேவையை அதனாலே தான் வாரத்தோறும் ஒன்று சேர்ந்து சேவையாக திரண்டு செபிக்கிறோம். அன்னைமரியாதை திருச்சபைக்கு முன்னால் செபிக்கிறோம், சபமாலை செபிக்கிறோம், சங்கீதம் செபிக்கிறோம், ஏனைய சபங்களை செபிக்கிறோம். செபித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என் பங்கில் பொறுத்து, ஆண்டவர் என்ன விரும்புகின்றார், அன்னைமரியாதை என்ன படிக்கின்றார் என்பதை கண்டு வந்து அதை நாம் தூய்த்துணர்ந்து தூய் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பங்குத்ததை அனுமதியோடு நான் படிக்கு புறப்படுகிறேன். என் வாழ்வும் பணி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றதாக அமையும். அன்னை மரியாதைய மனப்பான்மைக்கு ஏற்றதாக அமையும். அப்போதுதான் அது ஆண்டவரால் ஆசி தருகிறது. இன்று நமக்கு பங்கு தந்தை கூறியது போல, முன்னுரையிலே கூறியது போல மகிழ்ச்சியான நாள். காரணம் என்னவென்றால் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்கள் மரியாதை சேவை இங்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அது நடைபெறுகிறது. கியூரியாவாக 25 ஆண்டுகள். இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னர் கரைபடாத பேசாதையாக இருந்தது இன்று கரையோடும் குறையோடும் இருக்கிறது என்றால் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் என்றால் அது மிகையாக. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உன்னை நான் இறக்கி விடுவேன், நீ இருக்கிற இடத்தில் இருந்து இறக்கி
ஆண்டவரை விட்டு விலகி சென்றால், ஆண்டவருடைய காரியங்களை விலகி சென்றால், ஆண்டவருடைய ஆலயத்தில் விலகி சென்றால், ஆண்டவருடைய வழிமுறைகளில் விலகி சென்றால், நானும் உன்னை விலக்கி விடுவேன் என்று ஓராவது வாசகத்தை வாசிக்கிறேன். உண்மை என்னவென்றால், சேற்றின் மத்தியில் சித்தாமரை போல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போதிலும் நல்ல கத்தோலிக்க மனித வாழ்வை வாழ்கிற மக்கள், குடும்பங்கள் நம்ம பகுதியில் உண்டு என்பது ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான செய்தி. அதேபடி அது இல்லை அல்லது இல்லாமல் போகிறது அல்லது குறையாக இருக்கிறது என்பதும் மனதிற்குரிய விடயம். எனவே இன்று நாங்கள் இந்த ஜூபிலி விழாவை கொண்டாடுகிற போது ஆண்டவர் இயேசு சொல்வார், ஆழத்துக்கு கொடுங்கள், ஊற்றுக்கு செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்வது போல மரியாதையின் சேனை தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் ஊழியத்திலும் ஆழத்துக்கு செல்கிற போது, ஊற்றுக்கு செல்கிற போது மீண்டும் பேசாத பங்கு, மீண்டும் பேசாத கிராமம் வளர்த்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் பயணிக்கும், உயரும், எழும் என்பதில் மாற்றம் கருத்தில்லை. எனவே ஒரு கொண்டாட்டங்களை நாங்கள் ஜூபிலியை கொண்டாடும் போது சில காரியங்களை செய்தியாக வேண்டும். கொடியேற்ற வேண்டும், புத்துமரேற்ற வேண்டும், அதெல்லாம் நல்ல விடயம். ஆனால் இந்த ஜூபிலி அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டுமாயின், இந்த ஜூபிலி எங்களுக்கு வாழ்த்தர வேண்டுமாயின், இந்த ஜூபிலி எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுமாயின் நாங்கள் சில காரியங்களை செய்வோம். பேசாலை பங்கிலே ஒவ்வொரு வீட்டிலும் திருப்பி செல்லுமாறு சிரிக்க வேண்டும். அத்தனை பேர் நாயக திருப்பணியிலே பங்கெடுக்க வேண்டும். அத்தனை பேர் அன்பாக, பண்பாக, ஒற்றுமையான விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழுகின்ற சூழல் வர வேண்டுமாயின் மரியாதை சேனை பலமாக மாற வேண்டும். மரியாதை சேனை செயற்படுகின்ற சேனையாக மாற வேண்டும். மரியாதை சேனை திரண்டு வர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டில் மேலதிகமாக இன்னும் 75 பேர் மரியாதை சேனையை நீங்கள் ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள், துவங்குகிறீர்கள், எழுச்சி பெற துவங்குகிறீர்கள். சிறுவர் மரியாதை சேனையிலே 25 பேரை, இளைஞர் மரியாதை சேனையிலே 25 பேரை, ஏனைய பெண்களை 25 பேரை நீங்கள் இந்த ஆண்டிலே சேர்க்கிறீர்கள் என்றால் மீண்டும் வீட்டில் ஆய்வுகிறீர்கள் என்பது அடையாளமாக அமைந்தது. அதுதான் அழைப்பாக அமைந்தது. பிரசனத்தை ஆய்வுபடுத்துகிற போது, நான் செலுத்துகிற போது எனக்கு இருந்த உணர்வு இதுவாகவே இருந்தது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆண்களுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக அமையும். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே